வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த மாதம் வரப்போகிற ஃபோன்ஸ் இல்லாட்டி இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பெரிய லிஸ்ட்டே வருதுங்க. அதுவும் இந்தியாவுக்குன்னு ஒரு தனி லிஸ்ட் இருக்குது, சைனாக்குன்னு ஒரு தனி லிஸ்ட் இருக்குது, குளோபல் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு தனி லிஸ்ட் இருக்குது, அப்புறம் செவ்வாய் கிரகத்துக்குன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் குரு கிரகத்துக்குன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், ஜூபிட்டர். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு லிஸ்ட் இருக்குங்க. அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் அவர் முதல்ல என்ன போட்டிருக்காருன்னா மோட்டோ ரேசர் 60 and 60 அல்ட்ரா இந்தியாவுக்கு வருது. மோட்டோ ரேசர் 60ல டிமென்சிட்டி 7400X. ஆல்ரெடி 50 அல்ட்ரா இருக்குல்ல ப்ரோ. 50ல வந்து பார்த்தீங்கன்னா 7300X. 7300X, 7400X. 60 அல்ட்ரால வந்து 80 லைட் வருது. இது வந்து மே 13ஆம் தேதி ரிலீஸ். இதுக்கப்புறம் 60 நியோ வரும். 60 நியோ ஏன்னா ஆல்ரெடி 60ல வந்து ஸ்டைலஸ் வந்துருச்சு, ஃபியூஷன் வந்துருச்சு, ப்ரோ வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. சரி, 7400X இப்போ 8 இலைட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். 7400Xங்கிறது 7300 உடைய ஓவர் கிளாக்டு வெர்ஷனா? அதேதான். அதான் சொல்லிட்டீங்களா? அவ்வளோதான் முடிஞ்சிட்டேன். அவ்வளோதான். ஸோ அதான் இந்த டிவைஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அல்ட்ராவே வாங்கலாம் கூட ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு ப்ரோ. அல்ட்ரா நல்லா இருக்கும், ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கும் எப்பயுமே. என்னன்னா கவர் டிஸ்பிளேல அது பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். உள்ள ஓபன் பண்ணி யூஸ் பண்ணா பயங்கர சூப்பரா, ஸ்மூத்தா, செம ஃபாஸ்டா சூப்பரா இருக்கும். வீடியோ எடுத்தா கூட வேற மாதிரி இருக்கும். திரும்ப கவர் டிஸ்பிளேல வந்து அதே கேமரா தானே, அதே ரியர் கேமரா தானே க்ளோஸ் பண்ண வருது. மோட்டோரோலாவை நம்பி ஒரு இந்த மாதிரி இந்த ஃபோல்டபுள் ஃபோன்ஸ்லாம் வாங்குறதுக்கு யாராவது முன் வருவீங்களாங்கிறத நீங்கள் கருத்துரை பகுதியில் மறக்காம தெரிவிங்க. ரேஞ்சில் இருக்கிற ஃபோன்ஸை நிறைய பேர் வாங்குறாங்க, நானும் வாங்குறேன். பட் ஆனால் ஒரு ஃபோல்டபுள்னு வாங்கும் போது மோட்டோரோலாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? இல்லை சாம்சங்லாம் அந்த இடத்துல வந்து சுற்றிட்டு இருக்கோம், அதை விட அவங்க கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக வருவாங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களாங்கிறத அவங்க தான் சொல்லணும். கரெக்ட் தான், கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ அடுத்தது பாருங்க, முக்கியமான ஒருத்தன் வரான், iQOO Neo 10. இவன் வந்து 30,000 செக்மெண்ட்டுக்குள்ள ஏற்கனவே கோல் ஊச்சி நிக்கிறான். இப்ப ஸ்னாப்டிராகன் 8s Gen 4ஓட ரிலீஸ் ஆக போறானா? என்ன பிரைஸ்ல அவன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கிறது எனக்கே தெரியல. அது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் ப்ரோ. ஆனா iQOO பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப என்ன கிரிட்டிக்கலான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, அவங்களுக்கு வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணி அதுகிட்ட டேக்கிள் பண்றது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படி இல்ல. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்ப Neo 9 Proன்னு ஒன்று இருக்கு, அது 8 Gen 2ஓட வந்தது. இப்போ Neo 10 Proன்னு ஒன்று வந்ததுனாக்கா அது வந்து 8 Gen 3ஓட வரணும். ஏன்னா இப்போ 80 லைட் தான் வந்து பிரைம் எஸ்ஓசியா இருக்கு, அதோடைய கொஞ்சம் டவுன் கிரேடட் வெர்ஷன் தான் வரணும். இதுக்கு நடுவில் 8s Gen 4ன்னு இந்த ஸ்னாப்டிராகன் காரணம் சும்மா இல்லாமல் நடுவில் ஒரு எஸ்ஓசியை தூக்கி சொல்லிட்டான்னு வச்சுங்க. இப்போ இதை ஏற்கனவே இப்போ 8s Gen 3ன்னு ஒன்று சுற்றிட்டு இருக்குல்ல, அதை போட்டு Neo 10Rன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கான். அது வந்து 25,000 கீழே. அது இப்போ 25,000 ரூபாய்க்கு விற்கிது ப்ரோ. அதான் 25,000 செக்மெண்ட். 25,000 செக்மெண்ட். இது வந்து 30 to 35,000. இது என்னங்க இது கொடுமை. அப்போ Neo 10 Pro ஒன்று வரப்போகுது, அது வந்து 40,000. அது 40,000. இதுக்கு நடுவில் வந்து அந்த iQOO 12 விலை உடஞ்சி 35,000க்கு வந்துடும். அது அதுக்குள்ள ஸ்டாக் அவுட் ஆஃப் ஆயிடும். அப்போ iQOO Neo 10 வாங்குறவங்க ஆசைக்காக வாங்கிக்கோங்க, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்கலாம். ஆமா. போக்கோ F7 தலைவன் வந்துட்டான், ஸ்னாப்டிராகன் 8s Gen 4. ஆனா இந்த F7 மேல இருக்க பெரிய ஹோப்பே அந்த 7500 mAh பேட்டரி தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் தரமாரு, பேட்டரி லைஃப் யோசிச்சு பாருங்க. போர்டு, அந்த போர்டு தானே அடிக்கடி அதில் தீஞ்சி போயிட்டதா வந்து F5ல இருந்து சரியாயிடுச்சு. அப்படியா? அப்போ இதுவும் 25,000 கிட்ட வரும். 30,000க்கு வரும் ப்ரோ, அது மாதிரியே வரும் இதுவும். 8s Gen 4 30,000க்கு வந்தாலும் 256GB 512GB மெமரியை கொடுத்து நல்ல ஸ்பெக்ஸா கொடுக்குறானா? ஏன்னா இப்போ போக்கோ F6 வரும்போதும் பாத்தீங்கன்னா 856 தான் பேஸ் வேரியன்ட், 29,999 கிடைச்சது லான்ச் ஆகும்போது. ஸோ அதனால வந்து அவன் இந்த மாதிரி பண்ணுவான் நீங்க சொல்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா அதுல இருந்து ஒரு 6 to 7 monthsல 25 கிட்ட வரும் ஆஃபர்ல 826. அப்புறம் இப்போ இருக்கிற மாதிரி 20 to 25 சுத்திக்கிட்டு இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு. இது வந்து எதாவது எப்பயும் நடக்கிறது தான். அதனால F7 வந்து ஒரு ஹிட்டான ப்ராடக்ட் தான். வரும்போது இருக்கிற HyperOS நல்லா இருக்கும், HyperOS 2ஓட வரும், நல்லா இருக்கும். அதுலேயே மெயின்டைன் பண்ணால் ஃபோன் சூப்பராக இருக்கும். HyperOS 3 வரும்போது கண்டிப்பாக சில பிரச்சனைகள் வரலாம். இது வரும்போது எப்படி வரும்? HyperOS 3ஓட வருமா 2ஓட? எது ப்ரோ? இது F7 2 தான். 2 வரும். ஆமாம். ஸோ அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம HyperOS 2 அதில் எப்படி ப்ரோ இருக்கு? 14ல எப்படி இருக்கு HyperOS 2? Xiaomi 14ல சொல்கிறீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு பேட்டரி பேக்கப்லாம் பெட்டராக இருக்கு. ஓகே, நான் எதுக்காக கேட்குறேன்னா, ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னா அந்த அட்வான்ஸ் டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை, நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட யூசேஜுங்கிறத நம்ம சொல்லிடணும். ஆமாம். இதுக்கு முன்னாடி இருந்த HyperOSக்கு இருந்தது இல்லையா, அதுக்கப்புறம் தானே அப்டேட் வந்தது. நான் வாங்கின பிறகே அப்டேட் நான் வந்து பண்ணிட்டேன். அதனால ஒரு நாள்லயே HyperOS 2 தான் யூஸ் பண்றேன்னு சொல்றாரு. எனக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியல. ஒருவேளை அதுக்கு முன்னாடி இருந்தப்ப அது இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். இப்போ அதுல கொஞ்சம் டிஃபரன்சஸ் ஃபீல் ஆகலாம். எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. எனக்கு வந்து சைட் பை சைடு நான் கம்பேர் பண்ணோம்னாக்கா S24 அல்ட்ராவும் யூஸ் பண்றேன், இதுவும் நான் யூஸ் பண்றேன். எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டரி பேக்கப் பெட்டரா இருக்கு Xiaomi 14ல. இது வந்து S24 அல்ட்ராவுக்கு அவமானம். சரி. அடுத்த ஃபோன்
உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் ம் ரியல்மி GT7. அது எனக்கு பிடிச்சதோ இல்லையோ நம்ம காமேஷ் ப்ரோக்கு பிடிக்கும். அவர் தான் ரொம்ப ஹாப்பியா சுத்திட்டு இருக்காரு. Dimensity 9400E. அது வந்து GT7ல இருக்கிறது தான் நமக்கு வந்து நார்டு 5லயும் இருக்க போகுது இல்லையா? நார்டு 5 9400E தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சாம்சங்ல 2400Eன்னு ஒன்று விட்டா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆமா, இவன் ஏன் 9400Eன்னு விட்டுறான்? அந்த 2400E இருக்கிற அதே பிரைஸ் ரேஞ்சில வந்து மார்க்கெட்டே ஆட்டி பாக்குறதுக்காக வரதான் 9400E. இது என்னன்னா 9300 பிளஸ்ன்னு ஒன்று இருந்தது தெரியுமா? அதோட ஓவர் கிளாக் தான் இது. எக்கனாமி வெர்ஷன். ஆமா. ஸோ 9400E வந்து அப்போ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஆனா நார்டு 5ன்னு ஒரு ஃபோன் வரப்போகுது இல்ல ப்ரோ, ஒன் பிளஸ்ல. அதுக்கு முன்னாடி 7+ Gen 3 நார்டு 4. நம்ம என்ன நினைச்சோம்னா இப்போ 7+ Gen 4 போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இது வரைக்கும் சத்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்க பெரிய அளவில். பார்த்தா 9400E தானே அதுவும். ஸோ அப்போ 9400E திரும்ப பேக் டு ஃபார்ம் Dimensity 8400 GT7Tல. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா GT6 and 60 பார்க்கும்போது 6ல வந்து உங்களுக்கு 7+ Gen 3 8 Gen 3 நினைக்கிறேன். சாரி, அதான் இதுல சொல்றேன். GT60 7+ Gen 3. 7+ Gen 3 வந்து 60ல. ஓகே. இது வந்து 6 வந்து 8 Gen 3. ரெண்டுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். கேமரா ஸ்பெக்ஸ் சூப்பரா இருக்கும். கேமரா கூட பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவ்னு வச்சுக்கோங்க. சரி, ஒவ்வொன்றும் ப்ராசஸிங் மாறுது வச்சுக்கலாம். இல்ல டெலிஃபோட்டோன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல. ஆமா கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்ல ப்ரோ, டிவைஸ்ல LTPO பேனல் இந்த பட்ஜெட்லயே 60லலாம் LTPO பேனல் இருந்தது. ஸோ அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். பட் Dimensity சைடு போயிருக்காங்க. ஸோ இதனால பின்விளைவுகள் எப்படி இருக்கு போது நம்ம பார்த்தாகணும். ஏன்னா இது வரைக்கும் வாங்கின GT60 யூசர்ஸ்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருப்பாங்கன்னா, ப்ரோ எனக்கு LTPO ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தா கண்டிஷன் என்ன போட்டுருப்பாங்க, 50% பிரைட்னஸ்க்கு மேலே இருந்தால் LTPO ஒர்க் ஆகும்னு போட்டிருப்போம். ஸோ இதை மாதிரி ஏன்னா நிறைய பேர் எவ்வளோ பிரைட்னஸ் எனக்கு எதுக்குன்னு சொல்லி கன்வி பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக LTPO மாதிரி ஃபீல் இருக்காது. இதே தான் GT6க்கும் சொன்னாங்க. ஆனால் பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி பேக்கப் அதெல்லாம் குறையே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் காமேஷ் ப்ரோ வந்து GT6 தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோன் சொல்லி சுத்திட்டு இருக்காரு. அவருக்கே பேட்டரி பயங்கரமா நிக்குது அப்படிங்கிறது தான் அல்டி. அதுக்கப்புறம் OnePlus Nord CE5 Dimensity 8350 அடிச்சு நொறுக்குறாங்க. இந்த CE4 CE5 எல்லாம் எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா 7 Gen 3 778 வந்து CE ல இருந்து நினைக்கிறேன். ஆமா, அதாவது இப்போ CE4 வந்து போன தடவை நார்டு 4 CE3 ல 778 நினைக்கிறேன். ஆமா, CE3 ல வந்து நல்ல கேமராவும் இருந்தது. அதுக்கு தான் காமேஷ் ப்ரோ 782 ஏதோ ஒண்ணு இன்னும் வச்சிருக்காரு. ஆமா 782 தான் 782. அது இன்னும் காமேஷ் ப்ரோ கிட்ட இருக்கு. அவர் CE3 நல்லா தான் இருக்கு, கேமராவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி லைஃப் எனக்கு ஓகேனாரு. CE4 வரும்போது 7 Gen 3 யோட வந்துச்சு, அதுவும் கூட ஓகே. ஏன்னா CE4 7 Gen 3 நார்டு 4 Gen 3 நார்டு 4 7+ Gen 3. பட் இந்த தடவை வந்து எப்படி இருக்குன்னா CE5 வந்து 8350 அப்படின்றனால 8350 பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பூஸ்ட் தான். ஆனா ரியல் வேர்ல்டுல எப்படி இருக்குன்ற ஒரு சந்தேகம் வந்து மனசுல ஓடிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னா P3 Ultra இந்த மாதிரியான போன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவனுடைய தந்தை கம்பெனி Oppo அதை பயன்படுத்தி மிக சிறப்பாக AI-ல் செயல்பட்டு இருப்பதாக நீங்கள் தானே கூறினீர்கள். இப்பொழுது ஏன் சைடு அடிக்கிறீர்கள்? அதான் ட்விஸ்ட். அதே ஓப்போ நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சிலர் வந்து ஹீட்டிங் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சைனீஸ் ரோம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்றதை அதுக்கு தான் நம்ம வீடியோல வந்து அடிக்கடி மென்ஷன் பண்ணோம். எங்க கிட்ட இருக்கிறது சைனீஸ் வேரியன்ட் எத்தனை தடவை அழுத்திருப்போம். அது காரணம் என்னன்னா இதுதான். எதுக்கு பிரச்சனை? இதே வந்து எப்படி இருந்தாலும் இது வந்து இப்ப வருதா 25,000 30,000 வரும். ஆமா, அதுக்கப்புறம் 20,000 கூட ஆகும். 25,000 ரூபாய்க்கு லான்ச் ஆனாதான் விளங்கும். ரீசன் என்னன்னா ஆல்ரெடி இதே 8350 விட உங்களுக்கு P3 Ultra ரியல்மில ஒரு போன் இருக்கு. அதுவே உங்களுக்கு இதே பட்ஜெட்குள்ள தான் 20 to 25 தான் சுத்துதுன்னு போது நீங்க நார்டுன்னு சொல்லிட்டு 30,000 சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. பிளஸ் இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்னன்னா இந்த CE4 லைட் இந்த மாதிரியான போன்ஸ்க்குலாம் UI ல வந்து கை வச்சு விட்டாங்க. அனிமேஷனே இருக்காது. அனிமேஷன் எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை 8350 மாதிரியான ப்ராசஸர்லையும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இப்போ வருது. ஸோ அதெல்லாம் வந்து டிவைஸ் லான்ச் ஆனால் பார்க்கலாம். OnePlus 13S 1030 அல்ல அது இப்போ வருதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ கண்டிப்பாக கமிங் சூன் அவங்க வெப்சைட்லையும் போட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 6.32 inch Full HD ப்ளஸ் அதான் 1.5K பேனல் மாதிரி இருக்கும். 6260 mAh பேட்டரி இருக்கும். 12GB ரேம் இருக்கும். 256GB இல்லாட்டி 512GB ஸ்டோரேஜ் இருக்கும். ப்ரைஸ் வந்து அநேகமாக 50,000 55,000 இருக்கலாம். 8 லிட் பேஸ்டாக இருக்கும். செம்ம ட்விஸ்ட். 2 கேமரா பின்னாடி இருக்க போது, ஒரு பிரைமரி ஒரு டெலிஃபோட்டோ. ஆல்ரெடி 13T சைனாவில் அவைலபிள். அதே ஃபோன் தான் இங்கே 13S வரப்போகுதுன்னும் போது இப்போ 13 யூசர்ஸ் ஒரு சிலர் என்ன வருத்தப்பட்டாங்கன்னா, நீங்கள் எல்லாம் வருத்தப்படணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ உங்கள் ஃபோனில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, ஒரு நல்ல கேமரா செட்டப் ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா உங்களுக்கு பெரிஸ்கோப் 120x அது இதுன்னு இருக்கும் ப்ரோ. அதை தவிர வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸும் ப்ளஸ் குவாட் HD பேனல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். என்ன ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வைடாக எனக்கு வந்து ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் தெரியுது. அவங்க என்ன 2 வருஷம் அந்த ஃபோனை சாலிடாக யூஸ் பண்ணலாம். இவனுக்கு அடுத்த அப்டேட் வரும்போது முடிச்சு விட்ருவோம். அப்புறம் இதில் ஹேசல் பிளேட் கிடையாது. அப்படியா? சரி, அந்த பிளேடு இருக்கும் போது மட்டும் அது என்ன பண்ணிட்டு இருந்தது? அது பிளேட் இருக்கும்போது அப்பப்போ அது 10 சீரீஸ்ல இருந்து இருக்கு அந்த பிளேடு. அதனால எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கிற மாதிரி. அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, OnePlusோட வீழ்ச்சியே அந்த பிளேட்ல தான் ஆரம்பிச்சது. அது ஒரு பக்கம் சொல்லலாம், சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன்.
பட் அது இல்லாதனால பிரச்சனையானா நல்லா சமாளிக்கிறீங்க. நீங்க வந்து அந்த ஃபோன் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா அவருக்கு அனுப்புவாங்க. இவர் ரிவ்யூ எனக்குலாம் அனுப்ப மாட்டாங்க. ஃபோன் அரினாவுக்கு வரும். அதுக்கப்புறம் பரத் இவங்கலாம் சேர்ந்து அதை எப்படியாவது பிரிச்சு மேஞ்சி அதுக்கும் 13க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஆமாங்க. ஆமா. நடுவுல விக்கி ப்ரோ வேற இருப்பாரு. அவர் வந்து அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. நான் டெய்லி வந்து அதுல தான் படுத்து தூங்குறேன். என் வாழ்க்கையே அதுக்கப்புறம் தான் நல்லாச்சு. இப்போ 13S வந்ததுக்கு அப்புறம் என் ஜாதகத்துல கட்டெல்லாம் மாறிச்சுன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எங்க தலைவன் வரான். இவனுக்கு போட்டியா இந்த மொபைல் போன் உலகத்துல வேற மொபைல் போன்ஸே கிடையாது. உண்மைதான். இன்ஃபினிக்ஸ் GT30 Pro இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் ப்ரோ இருக்கும். இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து டிவைஸ் வந்தா நல்லா தான் இருக்கும். பாப்போம். இப்போ ஆல்ரெடி நம்ம Note 50 சீரிஸ் இல்ல அவங்க ஆல்ரெடி 8200 வரைக்கும் கைய வச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுல ஒருவேளை அவங்களும் 8350 C5க்கு போட்டியா அந்த SoC-ய இல்ல 8400 GT7க்கு போட்டியா அந்த SoC-ல கைய வச்சா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்ல சேலஞ்சிங்கா இருக்கும். நம்ம வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு. அப்படி இல்லைன்னா கஷ்டம் தான். பட் வந்து நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த டெக்னோ இன்ஃபினிக்ஸும். பட் எப்படி வந்து அவங்க மக்கள் கிட்ட கொண்டு வந்து டெலிவர் பண்றாங்கிறது இருக்குல்ல. இப்போ கேமரால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கனாலே ஜெயிச்சிடலாம். அதுவும் செல்ஃபி ஆல்ரெடி நல்லா இருக்கு. ரியர் மட்டும் கொஞ்சம் கோட்டை விடுற மாதிரி இருக்கு. அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கனாலே பெரிய ஆயிடுவாங்க. இன்ஃபினிக்ஸுக்கு வரவேற்பு கண்டிப்பா இருக்கு. அதுதான் அடுத்த ஐபோன் நீங்க ஏற்கனவே வீடியோ எல்லாம் போட்டுருக்கீங்க. நாங்க பார்த்துருக்கோம். பொட்டி வச்சு போட்டது. இப்போ ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் குளோபல்ல Honor 400 400 வரல ப்ரோ. ஹானர்னு ஒரு கம்பெனி இருக்கான்னு சந்தேகமா இருந்தது. ஏன்னா மாதா சேத்தவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இந்த மாதிரி ஆல்கட்டலும் வருது. அவர் இப்போ ஒரு இடத்துல கால் வைக்காம 2 இடத்துல வர கால் வச்சிருக்காரு. அந்த படிக்காதவனா ஏதோ ஒரு படத்தை விவேக் ஒருவர் தெரியுமா 2 புல்லட்ல நின்று வருவார்ல அப்படின்னு அந்த மாதிரி இப்போ மாதவ் வந்து 2 கம்பெனில கால் வச்சுட்டு அப்படி சுத்திட்டு இருக்காரு. அது வராம இருக்கிறதுக்கு காரணம் இருக்கலாம். ஏன்னா அதுல வந்து அப்கிரேடுன்னு பெருசா இல்ல. இதுலயும் இருக்கிற மாதிரி தெரியல. Honor 400 Honor 200 ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அதுல என்ன இருந்தது 7 Gen 3. இதுல என்ன இருக்க போகுது 7 Gen 3. சரி அது Snapdragon 8 Gen 3-யா அது வந்து இம்ப்ரூவ்மென்ட் ப்ரோ. ஏன்னா 8S Gen 3 இருந்தது. இப்போ வந்து 8 Gen 3. அப்போ ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்குல்ல. ஆமா ப்ரோல இருக்கு. அதனால இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. நம்ம பார்க்கலாம். 200 Pro வந்து விலை மலிஞ்சு வருது. வாங்கியிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோனி வந்து கொஞ்சம் அது எப்படின்னு தெரியல ப்ரோ. மார்க்கெட்ல வந்து இனிமே திரும்பியும் பழைய மாதிரியான ஒரு Xperia 7 வருது. அதான் தலைவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா Xperia 7 அதாவது Xperia 1 Mark 7 வருது. அந்த 1 Mark 7 வந்து பழைய மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்துமா அப்படின்னா போன வருஷமே பெரிய இம்பாக்ட்லாம் இல்ல. உண்மை அதுதான். சோனின்ற அந்த ஒரு பிராண்ட் இமேஜ் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. அது நம்ம மனசுல எப்பயுமே நம்மள விட்டு போகாது. ஆனா மார்க்கெட்ல அவங்களால பெனிட்ரேட்டே பண்ண முடியல. ஏன்னா அவங்க எந்த கான்செப்ட்ல இருக்காங்கன்னே இப்போ புரியல. எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க. ரேஸ்ல எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா சோனி கிட்டயும் சேஸ் இருக்கு, விவோ கிட்டயும் சேஸ் இருக்கு. ஒரே மாதிரியா இருக்கு நிலைமை கிடையாது. சோனி கிட்ட ஒரு சில சூப்பர் டெக்னாலஜிலாம் இருக்கு. அது மத்தவங்க கிட்ட இல்ல. இருந்தாலும் அவங்க எல்லாம் இவனை ஓட்டு கடிச்சு எங்கேயோ போயிட்டாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்ல இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து எனக்கு தகுந்த மாதிரி மக்கள் மாறணும்னு அவன் வந்து ஆசைப்படுறான். அதுதான் டிஃபரன்ஸ். இவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்ததுன்னா நம்ம மாறிப்போம். ஆனா அந்த மாதிரி இல்லைன்றனால தான் மாற மாட்டேங்கிறோம். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போதான் உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ் சாம்சங் கேலக்ஸி S25 Edge மே 13. அது இன்னும் கஷ்ட காலம். அந்த டிவைஸ் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போதான் இமானுவல் ப்ரோ வந்து ஆல்ரெடி S24 அல்ட்ராக்கு ரிவ்யூலாம் சொல்லியிருப்பாரு. அதுலேயே அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த மாதிரி வந்து நான் S24 அல்ட்ரா வாங்கும்போது எனக்கு 10 மணி நேரம்லாம் கூட தான் வந்துச்சு, 8 மணி நேரம் வந்துச்சு, 8.5 மணி நேரம் வந்துச்சு. இப்போ பாருங்க 5 மணி நேரம் கூட வர மாட்டேங்குதுங்கிறாரு. 5000 mAh இருக்கிற அது நிலமே அப்படி இருக்குன்னா உங்களுக்கு டிஸ்பிளே 6.7 inch அந்த மாதிரி கொடுத்துட்டு 3700 mAh கொடுத்தா எங்க விளங்குமா? இதுலேயே 8 லிட் தான் இருக்க போகுது. இது எந்த அளவுக்கு தாங்கன்னு சத்தியமா ஐடியா இல்லை. 8 லிட் ஃபார் கேலக்ஸின்னு சொன்னாலும் இளிச்சவாய் ஃபார் கேலக்ஸி மாதிரி மாறிடுமோன்னு சந்தேகமா இருக்கு. ஆக மொத்தம் ஒரு விஷயம் உறுதி, ஃபோன் வந்து தின்னா இருக்குன்னா அப்போ இந்த காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணி ஆகணுன்றதுல தெளிவாக நீங்கள் இருந்துக்கோங்க. அப்போ S25 இந்த மாதிரியான ஃபோன்ஸ் வந்து காம்பாக்டாக இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம அதை பேட்டரி லைஃப் தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். அதே கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ் தின்னான ஃபோனுக்கு நம்ம பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு வாங்குறவங்களுக்கு ஏமாற்றம் இல்லை. இல்லை எனக்கு பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கணும்னு நினச்சா அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த மொபைல் ஃபோன், இதில் வந்து உங்களுடைய பிக் அது இதில் ஃபேவரட்டா? இதுல வந்து இப்ப நம்ம பார்த்ததுலயே ஒரு டிவைஸ் நல்லா தான் இருக்கும்னு தோணுது, இருந்தாலும் சந்தேகமாவும் இருக்கு. என்ன பண்ணி தொலை. எனக்கு ஒரு பிக் இருக்கு. எட்ஜ் இருக்குல்ல, ஆமா S25 எட்ஜ். அதை வந்து காமேஷ் ப்ரோக்கு வாங்கி கொடுத்து அவருடைய ஃபீட்பேக்கை அவர் தெரிவிக்கணும். அதுதான் நல்லா இருக்கும். சாம்சங் மெல்லச் ஆகும். சரி, அத நான் வந்து என்ன சொல்லுவேன்னா எனக்கு அதுல வந்து எது மேல திடீர்னு அவருக்கு அதை பிடிச்சி போய் இந்த மாதிரி ஒரு போனை நான் பார்த்ததே இல்லைங்க, சூப்பரா பண்ணி அவருக்கு பிடிக்கலாம் செய்யும். அவருக்கு பிடிக்கும். ஆனா அவர் பண்ற கூத்துக்குலாம் வந்து 5000 mAh 2 மணி நேரம் தான் நிக்குதுன்னா 3700 தாங்க நினைக்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்கற மாதிரி ஆயிடும். எனக்கு வந்து என்னன்னா போக்கோ F7 வந்து கொஞ்சம்
நல்லா இருந்தது. ஸோ F7 வந்து நிஜமாவே எந்த அளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா மற்ற டிவைசஸ்லாம் என்னன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்தனால மனசுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கு. இப்போ ஏன்னா நியோ 9 ப்ரோ வந்துச்சு. நியோ 9 ப்ரோ யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நான் ஃபீல் பண்ணல. ஆனால் iQOO 12 கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லுவேன். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு சில விஷயங்கள் அணுகணும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது போக்கோட F சீரிஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. F1க்கு அப்புறமா F5 F6 ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ F7 நல்லா இருக்கும் நம்புறேன்.